ஒரு முறை மகா பெரியவர் தன் பக்தர் ஒருத்தருக்கு விநாயக பெருமானின் அளவில்லாத மகிமைகளை விளக்கிச் சொல்வதற்காக சொன்ன உண்மை கதை இது. சமய குரவர்கள் நால்வர்ல சுந்தரர் சிறப்பு வாய்ந்தவர். ஒரு முறை சுந்தரர் தனது நண்பனும் சேர மன்னனுமான சேரலாதன் பெருமாளை பார்ப்பதற்காக போனார். சேரலாதன் பெருமாள் மிகச்சிறந்த சிவபக்தன். சுந்தரரும் சேரலாதன் பெருமாளும் சேர்ந்து சிவ தரிசனம் செய்வதற்காக கோவிலுக்கு போனாங்க. கோவில்ல சுந்தரர் மனமுருகி பாடிக்கிட்டு இருக்கும் போது தனக்கு உலக வாழ்க்கையே வெறுத்து விட்டதாகவும் இதற்கு மேல எதிலையும் பற்றட்டு போனதாகவும் தன்னை சிவனோடு சேர்த்து கொள்ளும்படியும் கதறி அழுது பாடினார். அந்த பாடலை கையிலையில் இருந்து கேட்ட சிவபெருமான் மனசு உருகி போய் உடனே இந்திரனை நோக்கி ஆணையிட்டார். சுந்தரம் நம்மோடு சேர்வதற்காக துடிச்சுக்கிட்டு இருக்கான், நீங்கெல்லாம் பரிவாரங்களோட போய் ஐராவதத்துல, அதாவது இந்திரனுடைய வாகனமான ஐராவதத்தில் சுந்தரரை கூட்டிட்டு கைலாயம் அழைத்து வாருங்கள்னு ஆணையிட்டார். சிவபெருமான் ஆணையிட்டபடியே தேவர்களும் சுந்தரரை ஐராவதத்தின் மீது ஏற்றிக்கொண்டும் அவரது நண்பர் சிவபக்தரான சேர மன்னன் சேரலாதன் பெருமாளை குதிரையின் மீது ஏற்றிக்கொண்டும் கைலாயம் புறப்பட்டார்கள். அவர்கள் ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் போது வழியில் ஔவை பிராட்டியார் விநாயகருக்கு பூஜை செய்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள். உடனே சுந்தரரும் சேர மன்னன் சேரலாதன் பெருமாளும் ஔவை பிராட்டிட்டு பேசுறாங்க. தாங்கள் கைலாயம் செல்வதாகவும் தங்களோடு ஐராவதத்தில் ஏறி சேர்ந்து கொண்டால் ஔவை பிராட்டியாரையும் கைலாயம் அழைத்து செல்வதாகவும் சொல்கிறார்கள். அப்போது ஔவை பிராட்டியார் சொன்னார்கள், நான் விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நான் இருக்கிற இடமே கைலாயம்தான். விநாயக பெருமானோட பூஜையை பாதியில நிறுத்திட்டு எந்த காரியத்திலும் நான் ஈடுபடுறதா இல்லை. இந்த பூஜையிலேயே அத்தனை பலன்களும் இருக்கு, அத்தனை மகிமையும் இந்த பூஜையில் இருக்கு, எல்லா செல்வங்களும் விநாயகர்கிட்ட இருக்கு, அதனால நான் பூஜையை நிறுத்த முடியாது, நீங்க முன்னாடி புறப்படுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு மேல தாமதிக்க விரும்பாத சுந்தரரும் சேரலாதன் பெருமாளும் அங்கிருந்து கிளம்பி கைலாயம் நோக்கி காற்றின் வேகத்துல பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. குதிரையும் ஐராவதம் எனும் அந்த யானையும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத வேகத்தில் கைலாயம் நோக்கி பயணப்படுகின்றது. இங்க ஔவை பிராட்டியார் நிதானமா ஒருமுகப்பட்ட மனதோடு விநாயகரை பூஜித்து கொண்டிருந்தார். உடனே அங்கே தோன்றிய விநாயகர், உனக்கு கைலாயம் தானே போகணும், பூலோகத்துல இருக்க அத்தனை குழந்தைகளுக்காகவும் நீ எவ்வளவோ பாடல்கள் பாடியிருக்க, தாய் உமையாளின் குழந்தையான என்னை பத்தி ஒரு பாடல் பாடு அப்படின்னு விநாயகர் கேட்டதும் ஔவை பிராட்டியார் சொன்னாங்க, எனக்கு இது கிடைக்கும்னு நினைச்சு நான் எந்த பாடலையும் உன் மேல பாடல, உன்னை பத்தி பாடுறதே எனக்கு முழு திருப்தியும் சந்தோஷமும் தான் அப்படின்னு விநாயகர் மேல அவங்க பாடின பாடல் தான் விநாயகர் அகவல். அந்த பொக்கிஷத்தை அவங்க பாடி முடிக்கவும் ஏகத்துக்கு சந்தோஷமான விநாயக பெருமான் தன் துதிக்கையின் நுனியில் ஔவை பிராட்டியை ஏந்தி ஒரே நொடியில் கைலாயத்தில் கொண்டு போய் சேர்த்தார். அதுவும் எப்படின்னா, சிவனுக்கு ரொம்ப அருகாமையில திருப்பதி ஏழுமலையான பார்க்க 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கியூவில் கடைசியால நின்றுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் உங்களை கூட்டு போய் கருவறையில வெங்கடாஜலபதி முன்னாடியே நிக்க வச்சு அந்த தெய்வீக தரிசனத்தை காட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி விநாயகர் தன் துதிக்கையின் மூலமாக ஔவை பிராட்டியாரை ஒரே தூக்கி கைலாயத்தில் சிவனின் அருகிலேயே கொண்டு போய் சேர்த்தார். அதன் பிறகு நீண்ட நேர பிரயாணத்திற்கு பிறகு சேர மன்னன் சேரலாதன் பெருமாளும் சுந்தரரும் கைலாயம் வந்து சேர்ந்தாங்க. எப்ப ஔவை பிராட்டியார் வந்து சேர்வாங்களோ அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே கைலாயத்துக்குள் வரும்போது தனக்கு முன்பாகவே ஔவை பிராட்டியார் வந்து சேர்ந்து விட்டதை பார்த்து அதிசயித்து மலைத்து போய் நின்றார்கள். அப்போ அந்த சேர மன்னன் ஔவை பிராட்டியார்கிட்ட கேட்டாங்க, எப்படி எங்களுக்கு முன்னாடி நீங்க இங்க வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு. அதற்கு ஔவை பிராட்டி சொன்னாங்க, உமையாள் மகனான விநாயக பெருமானோட மலரடியை யாரு சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி தான் ரத கஜ துரக பதாதிகள் எல்லாரும் வந்தாகணும். இந்த பிரபஞ்சத்துல அவங்களால செய்து முடிக்க முடியாத செயல்னு ஒண்ணு இல்லை, அதனால நான் இங்க வந்து சேர்ந்தது ஒரு அரிதான செயல் இல்லை, கணபதியை சரணடைஞ்சவங்களுக்கு எதுவும் சாத்தியம் அப்படின்னு சொன்னாங்க. விநாயகர் பெருமையை விளக்கும் இந்த கதையை பக்தருக்காக சொல்லி முடிச்சாரு மகா பெரியவர். நன்றி நண்பர்களே.
மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.